ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. பரலோக பிதாவுக்கே ஸ்தோத்திர பலி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே, தேவகுமாரனுக்கே ஸ்தோத்திர பலி. பரிசுத்த ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். கிருபை மாறாது, கிருபை என்றும் உள்ளது. கிருபை ஜீவனை விட மேலானது, வானங்களை விட மேலான கிருபை. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகட்டும், 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 பெருகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். ரக்கத்தர பக்கத்தர ஸ்தோத்திரம். தேவனே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தில் உண்மையாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வியாபிக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரக்கத்தர பக்கத்தர. ரத்தத்தால ஜெயம் தருகிறவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும், உமக்கு தகுதியானது, உமக்கு தகுந்தது. ஸ்தோத்திரம். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு, ஒருமனப்பட்டு, ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி ஜபிக்கிற ஜபம். ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் எங்களால் தெரியப்படுத்த இயலாதென்றாலும் எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிற கர்த்தரே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கணக்கற்ற ஜனங்கள் இந்த ஸ்தோத்திரத்தினாலே விடுவிக்கப்படும்படியாக, கணக்கற்ற ஜனங்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக இந்த ஸ்தோத்திரம் அநேகரை விடுவிக்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கிருபைனால, கிருபைனால உம்மை ஸ்தோத்தரிக்க செய்தீரே அப்பா. தகப்பனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தருகிற தெய்வமே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் நீரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவர் நீரே, எங்களுக்கு இறங்குகிறவரும் நீரே, எங்களுக்கு எதிரான ஆயுதங்களை முறியடிக்கிறவர் நீரே, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காதவரும் நீரே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். பெரிய அதிசயங்களை, பெரிய அதிசயங்களை, விவரிக்க முடியாத, கிரகிக்க கூடாத அதிசயங்களை சொல்லுகிற ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. இந்த உபவாச ஆராதனை உமக்கு உகந்த உபவாச ஆராதனையாய் அமையணுமே. அகில உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த உபவாசத்து நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணுமே. இது உலக உபவாச தினமாக ஆசரிக்கப்படணுமே. உலகம் எங்கும் இருக்கிற உமது ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களாக. இறங்குங்கப்பா. நடக்க முடியாதது, நடக்க வாய்ப்பில்லாதது, வாய்ப்பே இல்லாத காரியங்கள் நடக்கும்படியாக நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம். எத்தனையோ கோடி மக்கள் கட்டப்பட்ட நிலையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் விதவிதமான இடங்களில்
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. வீடுகளில, விதவிதமான இடங்களில, மருத்துவமனைகளில அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களுக்காக நாங்க பரிந்து பேசுகிற இந்த ஜபம், ஆண்டவரே, பிறவியிலே சப்பாடியே நடக்க பண்ணி இருக்குமானால், பிறவி குருடனுடைய கண்களையே திறக்குமானால், மரித்தோரை உயிரோடு எழுப்புமானால், இப்பொழுது அக்கிரமத்திலும் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் துணிகரத்திலும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் சாவை சம்பாதித்து கொண்டிருக்கிற, மரித்து போய் இருக்கிற ஜனங்கள் உயிர் மீட்சி அடைவதற்காக நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாங்க ஜபிக்கிற ஜபம், மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தருடைய மகிமையை காணணுமே, கர்த்தருடைய மகிமையை காணணுமே. கர்த்தரே கருணை காட்டணுமே, எங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்துகிற தெய்வமே, பட்சபாதம் இல்லாத தெய்வமே, அந்த மகிமை இப்பொழுதே அகில உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை மக்கள் மேலும் தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, கல்வாரி வல்லமை இறங்கி வருவதாக, உயிர் தெழுந்த கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. எல்லா ஜனங்களுடைய கட்டுகளும் உடைக்கப்படும்படியா, எல்லா ஜனங்களுடைய சிறையிருப்புகளும் மாறும்படியா, சகல ஜனங்களுடைய சாபங்களையும் ஒரே தரம் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டீரே. மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீரே. எங்கள் சாபங்களை எல்லாம் கல்வாரி மரத்திலே, கல்வாரி சிலுவையிலே தன்னகத்தை ஏற்றுக்கொண்டீரே. இப்பொழுதே ஜனங்களுடைய பாவ சாபங்கள் விலகும்படியா, கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிற, கண்ணீரோடு இருக்கிற, சிறையிருப்பிலே இருக்கிற, சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, இப்பொழுதே உலகமெங்கு ஒரே சூரியன், உலகத்துக்கும் ஒரே சூரியன், வான்வெளிக்கும் ஒரே சூரியன். அப்பா, அதை உண்டாக்கின உமக்கு எல்லா மனுஷர்களையும் பிரகாசிப்பிக்க முடியுமே. ஆண்டவர் தந்த தீபம், ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற இந்த தீபம் எப்பொழுதும் எரியும்படியாய், பரிசுத்த ஆவியின் எண்ணெய் எப்பொழுதும் ஆண்டவரை தரிசிக்கிறதற்காக, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருவதற்காக எங்களுடைய தீவட்டிகள் எரியட்டும், எங்களுக்குள்ளே இருந்து வெளிச்சம் உதிக்கட்டும். உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வரட்டும். ராஜாக்களை கொண்டு வருகிற ராஜாதி ராஜாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, இந்த ஜபம் அநேக ராஜாக்களுமை தொழுது கொள்ளுவதற்கு, கனவான்களுமை தொழுது கொள்ளுவதற்கு, பிரபுக்களும் அதிகாரிகளும் உம்மாலே ஆளுகை செய்கிறார்களே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலகமெங்கும் காணப்படுகிற அத்தனை விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் ஜெப சத்தம் தொனிக்கும்படியாய், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாய், ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றும்படியாய் உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய ஆலயத்தின் பலிபீடத்திலே, உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சர்வலோக அதிபதியே, சர்வ சிருஷ்டிக்கும் காரணனே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தீரே. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நின்று கொண்டு நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிற ஜபம், உலகமெங்கும் கிரிய செய்கிற இருளின் ஆதிக்கங்களை அழித்து ஜனங்கள் ஆனவராலே விடுதலை அடைவதற்கு ஏதுகரமாய் மாறுவதாக. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்பனே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள்.
கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் பூமியே அசைந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. அப்பா, எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது. ஆனால் ஒருவர் கூட ஓடி போகல, எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்களே. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிற ஜனங்களை விடுவீங்கப்பா. பாவத்து நிமித்தம் பாதாளம் நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை பாதியிலே தடுத்து நிறுத்தவே இந்த பிரார்த்தனை. எங்க ஜெபம் கேளுங்கப்பா. எங்க கெஞ்சுதலுக்கு, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு, எங்களுடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவி திறந்திருப்பதாக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரலோக தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு பதிலையும் பரிகாரத்தையும் தருவேன் என்றீரே. கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே யோனாவினுடைய ஜபா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து எட்டினதே. எங்க விண்ணப்பம் எட்டட்டும்ப்பா. நீர் விரும்பி வாசம் பண்ணுகிற இந்த வாசஸ்தலத்தில் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை சுகந்த வாசனையாய் முகர்ந்து எங்கள் ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா. ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு கருணை காட்டுங்கப்பா. மலடிகள் பிள்ளை தாட்சி ஆவதற்கு மனதொருகுங்கப்பா. குழந்தை இல்லையே என்று குமரி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவரே, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி குடியிருக்க பண்ணுகிறவரே. பிள்ளைகள் கர்த்தரால வருகிற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நாங்க உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் சுதந்திரவாளிகள். எங்களை இந்த பூமியில உம்முடைய சுதந்திரங்களாக பிறக்க வைத்தீரே. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற பலன், அந்த பலனை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. உம்மிடத்திலே பலன் பெற்றுக்கொள்ளுவதற்கு ஒவ்வொரு பேரையும் தகுதிப்படுத்துவீராக. இறங்குங்கப்பா, மனது இறங்குங்கப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு கருணை காட்டுங்கப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு, எபிரேய ஸ்திரீகளுக்கு கொடுத்த தேவ பலனை கொடுங்கப்பா. பிரசவிக்க பண்ணுகிறவரே, பிரசவத்தை தடுக்காதவரே, தடைகளை நீக்குகிறவரே, கட்டுகளை உடைக்கிறவரே, அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புத அடையாளங்களின் மூலம் வசனத்தை உறுதிப்படுத்துகிறவரே, உம்மை நாங்க துதிக்கிறோப்பா. உம்மை நம்பி வந்து அடியானோடு இணைந்து, ஊழியக்காரரோடு இணைந்து, அந்த எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியோடு இணைந்து பிரார்த்தனை செய்தது போல பவுலோடு ஒரு கூட்டம் ஜனங்கள் லீதியாளினுடைய இருதயம் திறப்பதற்கு ஆற்றின் அருகே ஜபித்த போது அற்புதம் நடந்ததே என்று வாசிக்கிறோமே, விசுவாசிக்கிறோமே. சாமுவேல் தீர்க்கதரிசி மிஸ்பாவிலே ஜனங்களை ஒன்று கூட்டி உபவாசம் பண்ணி பிரார்த்தனை செய்த போது பரலோகம் கேட்டதே. எங்கள் பிரார்த்தனை பரலோகத்திலே எட்டுகிறதையும் பரலோகத்திலிருந்து பதிலும் பரிகாரமும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இறங்குவீராக.